வணக்கம் ஜெயஹிந்த். இப்போ வளைகுடாவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தால் எல்லாருமே நம்ம அட்டென்ஷன் எங்கே வச்சுட்டு இருக்கோம்னா, எல்பிஜி ஷார்ட்டேஜ் நடந்துச்சு. ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் அளவுக்கு திணறினாங்க. இப்போ ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டிருக்கு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை. எல்பிஜி, பெட்ரோல் டீசல் இதை தாண்டி நமக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றது தான் ஒரு சாமானியாக இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டர் பொதுஜனத்தோடைய ஐடியா. பட் இதில் நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கும் பொழுது சப்ளை செயின் இதை பற்றி அவேர்னஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இது எவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த போரில் யார் வெற்றி பெற்றுட்டு இருக்கா, யார் தோல்வி விட்டுருக்கா, அதெல்லாம் நம்ம ஒரு சைடு வைப்போம். இப்போ என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அமெரிக்கா ரெண்டு மிகப்பெரிய, அதாவது அக்ரிகல்ச்சருடைய கார்ன் மற்றும் சோயாபீன், மக்காசோளம் மற்றும் சோயாபீன் இதோடைய மிகப்பெரிய ப்ரொடியூசர். இந்த கார்ன் மற்றும் சோயாபீன் அனிமல் ஃபீடு, அதாவது உலகத்துக்கு புரத சத்தை கொடுக்கக்கூடிய அசைவர்களுக்கு புரத சத்தை கொடுக்கக்கூடிய கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரி இறைச்சி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே பேஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா மற்றும் கார்ன். ரெண்டாவது சோயாபீன் ஆயில், சமையலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் பாமாயிலுக்கு பிறகு ஒரு காமன் மேன் ஆயில் அப்படின்னு சொன்னோம்னா சோயாபீன் ஆயில். ப்ளஸ் கார்ன் சம்மந்தப்பட்ட உணவு. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கார்ன் சுகர் தான். சுகருக்கு என்ன, கரும்புலேருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரையை விட அவங்க கார்ன்லேருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை தான் அதிகமாக இருக்கும். இப்போ அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய கன்சியூமர் இது எல்லாத்துக்குமே. ப்ளஸ் அவங்க ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளர். ஏற்றுமதி யார் வாங்கி பயன்படுத்துகிறாங்க? உலகம் முழுக்க கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க தான் இதை அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஸோ கோழியிலேருந்து முட்டை மற்றும் இறைச்சி, ஆட்டிலேருந்து இறைச்சி, மாடு வெளிநாளில் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் மற்றும் இறைச்சி ரெண்டுத்துக்குமே இந்த இது வந்து வருது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சோயா மற்றும் கார்ன் எடுப்போம். இது ரொம்ப மிக முக்கியமான மூலப்பொருள். இதோடைய பிளான்டிங், இதோட விதைப்பு அப்படின்றது அமெரிக்காவில் குளிர்காலம் முடியறதுக்கு முன்னாடி விதைப்பாங்க. அமெரிக்காவில் குளிர்காலம் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இன்னொரு 15-20 நாளுக்குள்ள முடிவு வந்துடும். ஸோ அப்போது அமெரிக்காவுடைய மிட்வெஸ்டில் இருக்கக்கூடிய இந்த கார்ன் மற்றும் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா விதைக்கக்கூடிய டைம் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ யூரியாவுடைய ப்ரைஸ் வந்து $610 பெர் டன், 30% அப்படின்றது அதிகமாகிடுச்சு. ஏன்னா உலகத்தோடைய 33% குளோபல் ஃபர்டிலைசர் கூடியதுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் தான். இப்போது அமெரிக்காவுடைய ஃபுட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்னோடைய ப்ரொடக்ஷன் வந்து 99 மில்லியன் டன்னாக குறையும். அதாவது 98.8 மில்லியன்லேருந்து ஒரு 5 மில்லியன் டன் அளவுக்காக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோயா வந்து 85 மில்லியன்லேருந்து அது 81லேருந்து 85 போகும் அப்படின்னு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விதைக்கிறது அப்படின்றது அறுவடைக்கு வருது அக்டோபரில் வரும். ஸோ இப்போ இந்த சிஎஸ்ஐஎஸ்ன்ற அமைப்போடைய அந்த அனலைசிஸ் படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசர் கிரன்ச் அப்படின்றது அமெரிக்காவுடைய கார்ன் மற்றும் சோயா ரெண்டோடைய உற்பத்தியுமே கடுமையாக பாதிக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அப்போ இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட்டேஜ் அப்படின்றது கண்டிப்பாக இட்டாகும். இது இப்போ தெரியாது. இப்போ போர் மேபி இன்னும் 20 நாளில் முடியலாம், 15 நாளில் முடியலாம். ஆனால் தாக்கத்தை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அக்டோபர் மாதம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்டிங்கை பொறுத்து அடுத்தடுத்த நிறுவனங்கள் அவங்களுடைய அடுத்த 12 மாதத்தை பிளான் பண்ணுவாங்க. அதாவது இப்போது காஃபி பையிங் ஊட்டி அதை கூர்கில் நடக்கும், அந்த காஃபி பையர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பருவமழையில் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு, அந்த பருவமழைக்கு பிறகு காஃபியோடைய விதை உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணி அதன் பிறகு இவ்வளோ காஃபி நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணி பிறகு அந்தந்த நிறுவனங்கள் அவங்களுடைய சேல்ஸ் ப்ரொஜெக்ஷனை அடுத்த ஒரு 12 மாதத்துக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே மார்க்கெட் ரேட்டில் எப்படி எங்கே போவோம் அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ இந்த பிளான்டிங் ரிப்போர்ட் விதைச்சு இவ்வளோ அறுவடை வரும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தங்களுடைய உற்பத்தி, இப்போ எல்லா நிறுவனங்களுமே மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க. மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது இந்த வருடம் பருவமழை பெய்து போன பருவமழைக்கு அப்போ நம்ம விதைச்சு
இந்த மார்ச் ஏப்ரலில் அறுவடை செஞ்சு எவ்வளோ கிரெயின்ஸ் ஹிட் ஆகுது அப்படின்றது. இதில் 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து சீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள். 2வது நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பாம் ஆயில், சோயாபீன் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இது எல்லாமே இதில் உள்ளே வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட இது. இப்போது 2022 உக்ரைனில் போர் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்து 160 கிட்ட இருந்துச்சு, இருக்கிறதுலே ஹையஸ்டாக. அப்போ இது இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா $100க்கும் அதிகமாக ஆயில் விலை ஏறிச்சு. அப்போது எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படலை, கேஸ் ரிசர்வ் தாக்கப்படலை. ஆனால் தாக்கம் இந்த பொருட்களுடைய விலை உலகத்திலே மிகப்பெரிய அதிகமாக சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய உக்ரைன் போருக்கு வரும்போது அது கச்சா எண்ணெயோட விலையை $100 கொண்டு போய் விட்டுச்சு. அதன் பிறகு எல்என்ஜி ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு. அதே மாதிரி ஒரு கண்டெய்னருக்கும் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் $500லேருந்து $1500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் போட்டாங்க. அதன் பிறகு ஐநாவுடைய அமைப்பு இது ஒரு ஃபுட் எமர்ஜென்சியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இந்த நாடுகள்லாம் பேசி ரஷ்யா அதுக்கு அனுமதிச்சு உக்ரைனில் இருந்த அந்த விவசாய பொருட்களை வெளியில் அனுப்புறதுக்கு டெட் சீ இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முடிவு பண்ணாங்க. இப்போ அதே மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது இப்போ கிளியராக வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய க்ரூடு. இப்போ சைனாவுடைய க்ரூடுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அவங்க கமர்ஷியல் ரிசர்வ் வந்து 1 மில்லியன் பேரல் வச்சுருக்காங்க. அவங்க கமர்ஷியல் ரிசர்வ் வந்து 1 மில்லியன் பேரல் அளவுக்கு வச்சுருக்காங்க பர் டே. இந்த கணக்குப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஏப்ரல் 20 வரைக்கும் சைனாவால் தாக்குப்பிடிக்க முடியும். அதன் பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து பைப்பில் அதிகமாக எண்ணெய் வாங்கணும். ஆனால் ரஷ்யா இப்போது எண்ணெயை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த நாடு பெட்டர் ரேட் கிடைக்கிறதோ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரஷ்யாவும் அமெரிக்கா, இந்தியா 3 நாடுகளும் பேசி சைனாவை நோக்கி போயிட்டு இருந்த 6 கப்பல்கள், ரஷ்யாவோட எண்ணெய் எடுத்துக்கிட்டு சைனாவை நோக்கி போயிட்டு இருந்த 6 கப்பல்கள் அப்படியே கடலில் யூட்டர்ன் அடித்து இந்தியாவுக்கு திருப்பி விட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கேம் மொத்தமுமே சைனாக்கு அகைன்ஸ்ட் தான். ஈரான் ஒரு ஒன் ஆஃப் த மைதானமாக அங்கே இருக்குது. சைனா கூட ரொம்ப நெருங்கியதுனால இந்த ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு வேர்ல்டு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய எஸ்பிஆரை எடுக்கணும். அதை ஒழிச்சு இன்னொரு 2 மாதம் ஓட்டுறதுக்கான முடிவை அவங்க எடுப்பாங்க. அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னா இப்போ சைனாலேருந்து சீப்பாக கிடைக்குது நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். எலக்ட்ரானிக்ஸில் ஆரம்பித்து பேனா பென்சில் ஆரம்பித்து சைனாவோடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ இது எல்லாத்தோடைய விலையேற்றம் அப்படின்றது நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருந்து ஃபார்மாவோட உற்பத்தி என்ன, சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார்மாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏபிஐ மூலப்பொருட்கள், அதை சைனா உற்பத்தி பண்ணுது. அதை வாங்கி உலகத்துக்கு மருந்து உற்பத்தி பண்ணுறது இந்தியா மருந்தை உற்பத்தி பண்ணி உலக நாடுகள் முழுக்க, ஐரோப்பா, அமெரிக்கா முழுக்க ஜென்ரிக் மெடிசன்ஸ் சொல்லக்கூடிய பேராசெட்டமால்லேருந்து காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துலேருந்து உலகம் முழுக்க இந்தியா ஃபார்மசியாக செயல்பட்டு இருக்கு. இப்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள், சைனாலேருந்து வரக்கூடிய மூலப்பொருள் அப்படின்றது ஒரு 3 மாதம் அளவுக்கு ஸ்டாக் இருக்குது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால்னு சொல்லப்படக்கூடிய எரிசாராயம். இதோடைய சப்ளை வந்து 87% வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமாக தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அது தாழப்பட்டதுனால இதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட், பேராசெட்டமால், ப்ரூஃபன், மெட்டஃபார்மின், ஆன்டிபயாட்டிக்ஸு, இது எல்லாத்தோடைய உற்பத்திக்கும் இப்போ சைனாலேருந்து வரக்கூடிய அந்த ஏபிஐயும் அதே மாதிரி மெத்தனால் ரெண்டுமே தேவை. இப்போ மெத்தனால் இல்லாத போது இதோடைய ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆச்சுன்ற போது கிட்டத்தட்ட 50% அமெரிக்காவுடைய ஜென்ரிக் மெடிசன்ஸுக்கு ஷார்ட்டேஜ் வரும். இதே தாக்கம் ஐரோப்பா மேலேயும் இருக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருந்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம நாட்டுக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறத தான் மிச்ச நாடுகளுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போது 4 to 6 வாரம் இந்த ஸ்டாக் இருக்கும் அப்படின்ற போது இது அவைலபிலிட்டி ரிஸ்க் அப்படின்றது முழுவதும் இந்தியாவை நம்பி தான் இருக்குது அப்படின்ட்டு. இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஏர் கார்கோவில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசினேன். அவங்களுமே சொன்னாங்க மெடிசன்ஸ் இப்போது வந்து அதிகமாக இந்தியாவிலேருந்து ஏர்லிஃப்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. எப்போ ஒரு இடத்துல ஏர் கார்கோ கப்பலுக்கு பதிலாக ஏர் கார்கோ பயன்படுத்துகிறாங்களோ அப்போவே அங்கே எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அமெரிக்கா எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். எஸ்கே ஹைனிக்ஸ் மற்றும் சாம்சங் நிறுவனங்கள்
ஒரு 3 மாதம் காலம் அவங்க பஃபர் வச்சிருக்கிறாங்க. அந்த மெஷினரிஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. கொரியாவுடைய 65% ஹீலியம் அப்படின்றது கத்தாரோடைய ராஸ் லஃபான்லேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த ரிஃபைனரியை தான் நேற்று இரவு ஈரான் வந்து தாக்குனாங்க. ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு எனர்ஜி கிரைசிஸை தாய்வான் மற்றும் தென்கொரியாவில் உருவாக்கும். அதோடைய தாக்கம் அப்படின்றது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய விலையேற்றம் மற்றும் பற்றாக்குறை, இதை நம்ம வந்து கிளியர் கட்டாக நம்ம அனுபவிப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தோடைய இன்சூரன்ஸு. இப்போது சால்வன்சி நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 இன்சிடென்ட்ஸ் வார் இல்லாமல் ஒரு 30லேருந்து 60 நாள் அப்படியே போகும் பொழுது இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ரெட்சியில் 26 மாதமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் லேகு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ப்ரொலாங்டாக இந்த கண்டெய்னரோடைய அந்த சைக்கிளிங் அங்கேருந்து இந்தியாவுக்கு வருது, இந்தியாவிலேருந்து பொருட்களை ஏற்றிட்டு சைனாவுக்கு போகுது, சைனாலேருந்து திரும்ப பொருட்களை ஏற்றிட்டு திரும்ப கல்ஃபுக்கு போகுது, கல்ஃப்லேருந்து இந்தியா வருது. இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இன்சூரன்ஸ் காஸ்ட்டையும் அதிகப்படுத்திடும். மெரைன் இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய பொருட்கள் ஏற்றுமதி அதுவும் பாதிக்கும், அதோட விலையேற்றமும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களோட விலையேற்றமும் இருக்கும். இது ரெண்டும் விலையேற்றம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய வருமானம் அப்படின்றது கம்மியாகும் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு, இன்னொரு பக்கம் நம்ம அதிக காஸ்ட்ல இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய அந்த பயன்படுத்தக்கூடிய பொருளோட விலையேற்றம் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து ஏதோ 2 பேர் பூச்சாண்டி காமிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சித்தாந்தம் ஈரான் எங்களுக்கு ஃபேவரட்டான நாடு, இல்லை அமெரிக்கா எங்களுக்கு ஃபேவரட்டான நாடு, இந்தியா எந்த சைடு எடுக்கணும், ஈரான் பக்கம் நிற்கல, இந்த மாதிரியான அறிவுக்கு அப்பாற்பட்டு பகுத்தறிவை பெருசாக பேசக்கூடிய நாமோ இந்த பகுத்தை ஆராயக்கூடிய திறனை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோன்றதான் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போது ஃபுட்டு, எனர்ஜி, ஃபார்மா, எலக்ட்ரானிக்ஸ், ஷிப்பிங், மிக முக்கியமான சிப்ஸு, அதாவது செமிகண்டக்டரில் பயன்படுத்தக்கூடியது, இது எல்லாமே இன்றைக்கி வந்து கிளியர் கட்டாக இதில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு இவங்க வந்து ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க்கு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா யூரியாவுடைய ஒஸ்ட் கேஸ் அப்படின்றது ஒரு 26% இன்னும் அந்த யூரியாவோட காஸ்ட் அதிகமாகிறதுக்கு அப்படின்றது. யூரியாவை அந்த விலையேற்றத்தை இது வரைக்கும் அரசாங்கம் பாஸ் பண்ணலை, ஏன்னா அதை நம்ம சப்சிடைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சிண்டிகேட் அப்படின்ற இந்த உணவு பற்றாக்குறை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இதே ரேஞ்சில் இது போச்சு. இது ரொம்ப மாதம் கிடையாது, ஒரு 10-20 நாளில் இது போச்சுனாலே 10 கோடி மக்கள் உலகத்தில், குறிப்பாக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் 10 கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்ற ரிஸ்க்கை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சியோட விலை அதிகமாகும். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். செமிகண்டக்டர்ஸுக்கு கொரியா மற்றும் தாய்வானுடைய டிபெண்டன்சி. ஸோ இந்த எல்எஸ்சியில் அவங்க போய் கை வச்சது இது கிளியர் கட்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த உலகத்தை கொண்டு போய் விட்டுருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஈரானுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதில் டைரக்டாக இதோடைய ஷேக் அனுபவிக்கக்கூடியது அரபு நாடுகள். இப்போ இந்த சித்தாந்தமெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஜியோ பாலிட்டிக்ஸை எமோஷன்ஸ் எல்லாமல் பார்த்தா புரியும். இப்போ இந்த இடத்துல பிரான்ஸ், இந்தியா பிரதமர்கள் 2 பேரோட அதிபர், பிரதமர் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வெகு வேகமாக இந்தியா இதற்கான அமைதி முன்னெடுப்பை எடுத்து அமெரிக்க தரப்பு மற்றும் ஈரான் தரப்பை உட்கார வச்சு பேசி இதுக்கு முடிவு கொண்டு வரல அப்படின்னா நிச்சயமாக இப்போ வந்து ஏதாவது இடத்துல ஒரு பாசிட்டிவாக ஒரு செய்தி வரும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஷாக்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே தான் போகுது. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.